எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனாலும் அது எப்படி செய்யறது, யாரோட சேர்ந்து செய்யறது, எப்படி செஞ்சால் கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு கவலையும் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணுறது மக்கள் மேடை, பாரத் சேவாவோட மக்கள் மேடை. இது ஒரு புதிய முயற்சி. இது என்னென்னா, அந்த காலத்து இந்தியா மாதிரி அப்போ கிராம சபை, பஞ்சாயத், அந்தந்த குரூப்ஸ் அங்கங்கே இருந்தாங்க. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தது, ஊர் எல்லைக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது, ஊருக்குள்ளே ஒரு 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 கட்டுக்கோப்பு இருந்தது. ஊர் எப்படி வளரணும், ஊர் எப்படி வளர்ச்சி பெறணும், எப்படிலாம் நம்ம அதுக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு எல்லார்கிட்டேருந்து ஒரு ஈடுபாடு இருந்தது. இன்றைக்கி அந்த ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவசர வாழ்க்கை. அதனால் மக்கள் மேடை அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் எங்கள் மக்கள் மேடை உருவாகும், நிர்வகிக்கப்படும். அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்யலாம், எந்த அடையாளங்கள் அழியக்கூடாது, எதை காப்பாற்றணும், விவசாயிகளோட மக்களோட அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும், எதை முன்னேற்றத்திற்கு எப்படி உழைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே மக்கள் மேடைக்கு வேலை செய்யலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். இப்போ ரிட்டையர்ட் பீப்புள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களும் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸை மக்கள் மேடைக்கு கொடுக்கலாம்.